ஆன கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சாதத்து கூட, தோசை கூட, இட்லி கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம கேப்சிகம் வந்து ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அப்போ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வந்து குழஞ்சி போகாது. இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா எடுத்துடலாம். அடுத்ததாக வேறு ஒரு பேனில் நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு எடுத்துக்கலாம் வெறும் வாணலியில். வேர்க்கடலை தேங்காய் மட்டும் சேர்க்க தேவையில்லைங்க, மற்ற எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து ஆல்ரெடி வறுத்தது தான், அதனால நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாம் சேர்க்கலாம். எல்லாம் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா வந்து நல்லா கரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். கூடவே வரமிளகாயும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக மீதி இருக்க எல்லாமே இதில் சேர்த்துடலாங்க. தேங்காய் வந்து சேர்த்து வறுக்க தேவையில்லை. பாருங்கள், மிளகும் இது கூட சேர்த்துடுறேன். மிளகு வந்து மிளகு காரத்தில் இருக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிளகு வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அவ்வளோதான். இந்தளவுக்கு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மீதி இருக்க எல்லாமே இதில் சேர்த்துடலாம். சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரை ஆகிடும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இதுவும் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுக்கிறேன். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க, கொஞ்சம் பெரிய ஸ்பூனில். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி கடுகு சேர்த்திங்கன்னா கடுகு பொரியாது. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் கடுகு சேர்த்துடுறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதில் சேர்த்துடலாம். ஒரு பெரிய ஆனியன் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு கொத்தளவு கருவேப்பிலை கூடவே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது கூடவே வந்து ஒரு 10 பல் போல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா பூண்டுடைய மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லாமே தனியாக வதங்கி வரதுக்கு டைம் கொடுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆனியன் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துற வேண்டியது தான். நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடுறேங்க. தக்காளி கிட்டத்தட்ட ஒரு 3 தக்காளி போல் இருக்கும். கொஞ்சம் சின்ன சைஸ் தக்காளி தான், நான் 3 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் பண்ணும்போது வேக வச்சுட்டு சேர்த்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு பண்ணும்போது அப்படியே நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம ஃபஸ்ட்டே வந்து கேப்சிகம் வந்து வதக்கிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இதில் சேர்த்துடலாம். கேப்சிகம் வந்து நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் ஒரு தடவை. லைட்டாக வந்து காய் வந்து இதிலே நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரெடி பண்ணல, அந்த பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடுறேங்க. கூடவே வந்து தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடுறேன். அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் வந்து ரெடி பண்ண மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிடலாம்.
பாருங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துடுறேன். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃப்ளேவரில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கேப்சிகமுமே சேர்ந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் இருக்கும். அந்தளவுக்கு வந்து நான் கரம் மசாலா சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும். அது வரைக்கும் வந்து நல்லா கிண்டி விட்டுடலாங்க. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துட்டு காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கிரேவி மாதிரி வரணும். அந்தளவுக்கு வந்து தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு வந்து வரட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கிரேவியாக வந்ததுக்கப்புறமா நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.